ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இதற்குமே தகுதி இல்லாத எங்களை உடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேலும் நீரை நடத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை கொடுப்பதற்கு அப்பா கர்த்தாவே, இந்த வீட்டை நீ தந்து தந்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதையும் உம்முடைய வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் இதுவரை லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். இந்த 3ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியையும் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நாம 4ஆம் அதிகாரத்தை பற்றி பார்க்க போறோம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம். இந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல இதுல உள்ள கருத்தை நம்ம சொல்லியிருந்தேன். 3 பேர் செய்த பாவத்துக்கு உண்டான பரிகாரத்தை பற்றி போட்டிருக்கு. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும் அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செய்தாலும் அவனுக்குரிய தண்டனையையும், அதாவது லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் பாவம் செய்தாலும் அவனுக்கும் தண்டனை உண்டு என்பதை லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும், லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை இஸ்ரவேல் சபையார் செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை குறித்தும், லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை இஸ்ரவேல் சபையார் செய்த பாவம். 3வது லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பிரபு செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 3 பேர் பாவம் செய்தாலும் அந்த பாவத்துக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. இப்ப அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டும் பாவம் செய்தால் இயேசு கிறிஸ்து என்ன செய்வார்? மன்னிப்பார் என்று மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறார்கள்? பாவம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்துக்கு கண்டிப்பா என்ன உண்டு? தண்டனை உண்டு. இயேசு மன்னிப்பார், ஆனா தண்டனை கண்டிப்பா உண்டு. ஒரு கொலை பண்ணிட்டான், கோர்ட்ல போய் நிக்க வைக்காங்க, மன்னிப்பு உண்டு, ஆனா என்ன உண்டு? தண்டனை உண்டு. இதே போலதான் நம்முடைய கர்த்தர். இங்க ஆசாரியன் பாவம் செய்தாலும் தண்டனை உண்டு. 30 லட்சம் ஜனங்கள் பாவம் செய்தால் ஒரு இளங்காலை அடிக்கணும். ஆனா இங்க ஒரு ஆசாரியன் பாவம் செஞ்சா ஒரு இளங்காலை. எவனிடத்துல அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகமாய் கணக்கு கேட்பார். நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை நாம பயன்படுத்தாவிட்டாலும், கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு தகுந்தால் போல நாம உழைக்காமல் போனாலும் நமக்கு தண்டனை உண்டு. நாம இன்னும் நிர்விசாரமா இருக்கோம், நிச்சயம் தண்டனை உண்டு. எனக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கார் பாஸ்டர், ஆனா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? அப்படியே இருக்கேன் பாஸ்டர் அப்படின்னா இப்போ ஒண்ணும் தெரியாது. ஆனா அந்த கிருபைக்கு தகுந்தாற் போல நமக்கு உழைப்பு இல்லையானால் நமக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு. இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிறகு ஒருவன் பாவம் செய்தால் அவனுக்கு கண்டிப்பா என்ன உண்டு? தண்டனை உண்டு. ஏன் தண்டனை தருகிறார்? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். நாம் எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுடைய நெஞ்சில என்ன இருக்கணுமா? என்ன இருக்குமா?
மதியீனம் ஒட்டி இருக்கும். மதியீனம் ஒட்டி இருக்கும். இந்த மதியீனத்தை இயேசு எப்படி எடுக்காரா? அதை தண்டனையின் பிரம்பு. இயேசுட்ட ஒரு பிரம்பு உண்டு. உண்மையை சொன்னா இயேசு நமக்கு யாரு? தகப்பன். தகப்பன்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா உங்க பிள்ளை தப்பு செய்யுது, உங்க பிள்ளை என்ன செய்வீங்க? ஏன் சொல்லுங்க, பிள்ளை தப்பு செய்யுது, பிள்ளை என்ன செய்வீங்க? ஏம்மா என்னம்மா செஞ்ச அப்படின்னா கேட்போம். கண்டிப்பா செஞ்ச தப்புக்கு ஒரு அடியாவது அடிப்போம். இதே போலதான் இயேசுனுடைய கையில என்ன உண்டு? ஒரு பெரம்பு உண்டு. அந்த பெரம்புக்கு பேர் என்னதான்? தண்டனையின் பெரம்புதான். அதை என்ன செய்யும்? அது அகற்றும். அது என்ன செய்யுமா? ஏன் தண்டனையை தர? இப்போ நீங்க 2 சாமுவேல்ல எடுங்க. 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுங்க. ரெண்டு சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தானே, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நாத்தான் தாவீதை நோக்கி நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நல்ல கவனிக்க, பாவத்தின் சம்பளம் என்னது? மரணம். ஆனா இயேசு நம்முடைய பாவத்தை சுமந்து நமக்காக இயேசு மரித்ததுனால நமக்கு என்ன இல்ல? பாவத்துக்குரிய மரணம் இல்ல. அதனாலதான் இங்க போட்டிருக்கு, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இயேசு நம்ம பாவத்துக்கு உண்டான மன்னிப்பை கொடுப்பார். ஆனா என்ன போகாது? 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால். யாரு? இருதயத்துக்கு ஏற்றவன், அபிஷேகம் உள்ளவன். யாரு? ராஜா. இயேசு யாரு? இல்ல இவனுக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இவனுக்கு கொஞ்சம் இது பண்ணிருங்க. ராஜா ஆனாலும் அவனுக்கு என்ன உண்டு? இப்ப என்ன போகல? மன்னிச்சுட்டார், பாவம் நீங்க செய்தார். 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாவம் நீங்க செஞ்சிட்டார், அப்ப எதுக்கு பட்டயம்? என்ன நம்ம எல்லாம் பாருங்களேன், நம்ம எல்லாம் கண்டிப்பா திருந்தவே மாட்டோம், கண்டிப்பா நினைச்ச மாட்டோம். அதுக்காக தான் கர்த்தர் என்ன வச்சிருக்காரு கையில? கரம் வச்சிருக்காரு. சில தண்டனை கொடுப்பார் நம்மளை திருத்துவதற்கு. நம்ம பரலோகம் போகணும்னா அந்த தண்டனை வேணாதான் போகும். எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை தான் சிச்சித்து கடிந்து கொள்வார். ராஜா நம்ம நேற்று ஒரு சங்கீதம் வசனம், சங்கீதம் 94 நினைக்க, அதை வாசிங்க. அங்க ஒரு கூட்டம் என்ன சொல்றதுன்னு பாருங்க. 94ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 6 7 வாசிங்க.
விதவையையும் விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து. இங்க துன்மார்க்கர் இருக்காங்க. இவங்க விதவையையும் பரதேசியும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள். இவங்களுக்கு உணர்வு இல்லாததுனாலதான் கர்த்தர் எதை எடுக்க தரம். இயேசு நம்மளை தண்டிக்கிறது எதுக்கு? இயேசு நம்மளை தண்டிக்கிறது எதுக்கு? இப்போ அப்பா எதுக்கு அடிக்காங்க? அப்ப வேற நேரம் இல்லைன்னா நம்ம இப்ப ஸ்கூல்ல டீச்சர் எதுக்கு அடிக்காங்க? நம்ம நல்லதுக்கு அடிக்காங்களா? அவங்களுக்கு நேரம் இல்லை அதுக்காக அடிக்காங்களா? தகப்பன் ஆனால் கண்டிப்பா பிள்ளை என்ன செய்யணும்? ஒரு அடியாவது அடிக்கணும். அடிச்சிருக்காங்களா? கண்டிப்பா அடிக்கணும். உளி சில கல்லு உளி படத ஏதாவது மாறும் இல்ல? இந்த கல்லு சிலையா மாறணும்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தா எங்க மாறும்? மாறாது. கொஞ்சம் அடிபட்டு வலிக்கணும். வலிச்சாதான் அது சிலையா மாறும். அந்த சிலையை எத்தனை பேர் குண்டுதான்? ஏன்னா அது அவ்வளவு அடி வாங்கியிருக்கு. அவ்வளவு அடி வாங்க போது அதுக்கு அவ்வளவு மரியாதை. உண்மைதானே? சிலைன்னா என்ன செய்யணும்? இப்ப சிப்பி வந்து அடிக்கும் போது என்ன அடிக்காதப்பா அப்படின்னு சொல்லுமா? அவன் எதுக்காக அதை அடிக்காரு? அதுக்காக தான் இயேசுவும் அடிக்காரு. நம்மள நல்ல ஒரு பாத்திரமா கொண்டு வரணும். இயேசு எது கொண்டு வரணும்? நல்ல ஒரு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி. நல்ல கவனிங்க. ஒரு விசுவாசிக்கு விரோதமா இன்னொரு விசுவாசி எழும்பி அவனை ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற விடாதபடிக்கு தடையாக இருந்தாலும் அதுவும் பாவம் தான். நம்ம கொலை செஞ்சா பாவம், களவு செஞ்சா பாவம், விபச்சாரம் செஞ்சா பாவம். அது மட்டும் பாவம் இல்ல, ஒரு சகோதரனுக்கு விரோதமாக இன்னொரு சகோதரன் எழுப்பி அவனை என்ன செய்ய முன்னேற விடாம தடை பண்ணாலும் என்னதான் பாவம். உங்க அவரவர் ஆவிக்குரிய ஜீவியத்தை அவரவர் காத்துக்கொள்ளுங்க. அடுத்தவன் முன்னேற்றத்துக்கு நாம இருக்கவே. அப்படி இருந்தா கண்டிப்பா அடி விழும். யாரா இருந்தாலும் ஆசாரியனுக்கும் அடி விழுந்தது, ராஜாவுக்கும் அடி விழுந்தது. ஊழியக்காரன் தாவீது யாரு? ஊழியக்காரன், தீர்க்கதரிசி, இருதயத்துக்கு ஏற்றவன். இளையகுமாரனுக்கு தகப்பன் சொத்தை பிரிச்சு கொடுப்பார். போயிட்டு வாப்பான்னு. எதுக்கு போயிட்டு வான்னு அனுப்புதாரு? ஏன்னா தகப்பனுக்கு தெரியும் இவன் என்ன செய்வான் கண்டிப்பா. அதான் பிள்ளையின் நெஞ்சில் என்ன உண்டு? அவனை அனுப்பிவிட்டார். போய் அடிபட்டுதான் வந்தான். நமக்கு எப்போ தெரியுமா இயேசுனுடைய அன்பு, இயேசுனுடைய இரக்கம், இயேசுனுடைய கிருபை எப்போ தெரியுமா புரியும்? அவருடைய வேதனை எப்போ தெரியுமா நமக்கு புரியும்? அவர்கிட்ட 2 அடி வாங்கினாதான் அவர் வேதனை புரியும். அவர் எதுவே நமக்கு தெரியும். அவர்கிட்ட 2 அடி வாங்காம இருந்தோம்னா இயேசப்பாவுடைய இருதயம் நமக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம சொல்லுவோம், எங்க அம்மா எப்போதும் அடிச்சுட்டே இருக்கு, எதுக்கு அடிக்கி? வேலை இல்லைன்னா இங்க நல்ல கவனிய. காயின் இருக்கிறார். இந்த காயின் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கொலைனா ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருவேளை ஒன்னேற விடாமல் பண்ணுவதும் கொலை செய்தான். அடுத்து
கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன் நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றார். இயேசுவே எப்படி பேசுறான்? இயேசுவே எப்படி பேசுறான்? ஆண்டவனே என் சகோதரனுக்கு காவலாளியோ. நம்மளே நம்மளை ஏதாவது பேச நம்ம சும்மா இருப்போமா? அடுத்து என்ன வந்தது சொன்னார், வாசிங்க. காவலாளியோ என்றார். அதற்கு அவர் என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம். அப்ப பாவம் செய்வதற்கு முன்பு நம்மளை இயேசு காண்கிறார் என்கிற அறிவு வேணும். என்ன வேணும்? என்ன வேணும்? கண்டிப்பா இயேசு காண்கிறார் என்கிற ஒரு பயம் வேணும். அதனாலதான் நம்ம 94ஆம் சங்கீதத்துல வாசித்தோம். விதவையையும் பரதேசியும் கொலை செய்த போது அவங்க என்ன சொன்னாங்க? அந்த பயம் வேணும். என்ன வேணும்? எப்போதுமே நமக்கு மேல ஒரு கண்ணு இருக்கு. அது நல்லவரையும் நல்லது பண்ணும்போது பார்க்கும். அந்த பயம் காயினுக்கு இல்லை. இப்ப காயினுக்கு என்ன கொடுக்காது? 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். நேர சாத்தான்னு போய் சாத்தானே குறை சொல்லக்கூடாது. யார? சாத்தான் என் தொழில நம்ம எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டான். அவன் பாட்டுக்கு சும்மா இருப்பான். அவனை சாத்தான் எல்லாத்துக்கும் படி யார் மேல போட்டுதோம்? சாத்தான். நம்மளே வராது பாருங்க. ஆனா இங்க இயேசு சாத்தானுக்கு தண்டனை கொடுக்கலையே. ஐயா, இங்க தொழில் என்ன செய்ய போகுது? நீ நிலத்தை பயிராது பலனை கொடுக்காது. ஆசீர்வாதம் தடையாகும். ஏன்? சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? ஏன்னா நம்ம கரெக்டா இருக்கோம்ல. நம்ம கரெக்டா இருக்கோம். சாத்தான் தான் அப்பப்போ வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கா? சோதிட்டு பாருங்க. அப்படி இல்லை. இந்த வசனத்தை நல்லா பாருங்க. இந்த இவனுடைய பலன் கொடுக்க கூடாதபடிக்கு காரணம் யாரு? அப்ப ஆவிக்குரிய ஜீவத்துல பலன் உண்டாகாதபடிக்கு காரணம் யாரு? சாத்தானா? இல்ல. யோசேப்பு மாதிரி நம்மளால கனிதரும் திராட்சை செடியா மாற முடியலையே, காரணம் யாரு? சாத்தானா? இல்ல. நம்ம அவன சாத்தான். ஒண்ணு சாத்தான், இல்லைன்னா இயேசு. இந்த 2 பேரை விட்டா நமக்கு யாரையுமே இந்த நம்மங்கிற இதே வராது. அதுக்குதான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டது. வசனமாகிய கண்ணாடியில நம்மள ஒண்ணு சாத்தான். அப்ப நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துல பலன் கொடுக்காம போக காரணம் யாரு? வாசிங்க தொடர்ந்து. பலன் கூடாது. அது தன் பலனை உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அப்பொழுது காயேன் கர்த்தரை நோக்கி எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அதான் ஒரு வசனம் உண்டு. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாய் இருக்குமே. இருக்கா? இருக்கு. எபிரேயர்ல இருக்கும். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது ரொம்ப பயங்கரமா இருக்கும். நம்முடைய தகப்பன் நமக்கு நன்மை அல்லாமல் நான் சொல்லுவேன், அவரை போல யாரும் இல்லை, அவருக்கு ஒப்பா ஒருவரும். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனை 2 பாவம் மேற்கொள்ளும். நான் இதை மேலோட்டமா 4 மதியத்துல என்ன போட்டிருக்குங்கிறத சொல்லிட்டேன். ஆனா ஏன் தண்டனை கொடுக்காதுங்கிறத நான் ஆழமா சொல்லிட்டு வரேன். வாசிங்க சங்கீதம். இயேசு கிறிஸ்து அறிந்தவனை 2 பாவம் மேற்கொள்ளும். சங்கீதம் 19:12-13 வாசிங்க.
அன்றியும் 19 சங்கீதம் 12 வசனம் 13 தன் பிழைகளை உணர்கிறவன் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஒண்ணு, மறைவான குற்றம் அவனை மேற்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனை. அடுத்த வசனம் 13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்காரோ. 2, துணிகரமான பாவம் அவனை மேற்கொள்ளும். அதனாலதான் தாவீது ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்? கர்த்தாவே, மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கிக்கார். இந்த 2 பாவம் அவனை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். அவனை உணர்வடைய விடாது. அதுல போட்டிருந்ததா? தன் பிள்ளைகளை அதை உணராம பண்ணுவது மறைவான குற்றம், மறைவான பாவம், துணிகரமான குற்றம். இந்த 2 தான். இந்த 2க்கும் உணர்வு வராது. நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஒண்ணுமே சாப்பிடலையேன்னா வீட்டுல அம்மா ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போவோம், நல்லா சாப்பிட்டுருப்போம். எனக்கு சாப்பிட்டியா? ஒண்ணுமே அப்படின்னா அதேதான் இந்த 2 பாவம் ஏற்படும். ஒண்ணு என்னது? மறைவான பாவம். 2, இது என்ன செய்ய விடாது? இது என்ன செய்ய விடாது? உணர்வடைய விட. அதனால்தான் இயேசு அந்த காளையை பலி செலுத்த சொல்வார். அந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாவ நிவாரண பலியான காளையின் எல்லா கொழுப்புமாகிய உடல்களை மூடிய கொழுப்பையோ. இந்த கொழுப்பெல்லாம் எடுத்து தகனிக்கணும். இந்த கொழுப்பு தான் ஒருவனை உணர்வடைய விட மாட்டேன். கொழுப்பு எங்க இருக்கு? நம்ம சரீரத்துல உள்ள கொழுப்பு நான் சொல்லல. சரீரத்தில் உள்ள கொழுப்பு நமக்கு என்ன செய்யும்? நன்மை செய்யுமா தீமை செய்யுமா? தீமை தான் செய்யும். அப்ப ஆவிக்குரிய கொழுப்பு எது? இந்த கொழுப்பு என்ன செய்ய விட மாட்டேங்குது. ஏன் இந்த கொழுப்பை எடுக்க சொல்ற கர்த்தர்? நீங்க நல்ல கவனிக்கலாம். பலியெல்லாம் செலுத்தும் போது கர்த்தர் முக்கியமான காரியத்தை எடுத்துருங்க, அதை தகனம் பண்ணிருங்க. தகனம் பண்ணாதான் அது எங்க போகும்? சுகந்த வாசனையா மேல போகும். ஏன் அந்த கொழுப்பு என்ன செய்ய விடாது? தன் பிள்ளைகளை உணர்வடைய விடாது. தன் பிள்ளைகளை மத்தேயு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த கொழுப்பு எங்க இருக்குன்னு பாருங்க. மத்தேயு 13:15. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும். மனம் திரும்புதல் வேணும். எப்படி வேணும்? எப்படி வேணும்? உணர்ந்து மனம் திரும்ப. இல்ல நான் மாறிட்டேன் அது இல்ல. உணர்ந்து கண்களினால் காணாமலும் காது இருந்தும் கேளாமலும் இருதயம் இருந்தும் உணராமலும் உணர்ந்து மனம் திரும்பாமலும் இருக்கும்படியாக உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக. இயேசு நம்மளை ஆரோக்கியமாக்கணும்னு நினைக்க, ஆனா நமக்கு ஆரோக்கியம் வர மாட்டேங்குது. என்ன ஆரோக்கியம்? கவனிச்சியா? நான் என்ன சொன்னேன்? லேவியராகமா எங்க எடுத்தியா? மத்தேயு 13 எடுத்திருக்கியா? என்ன வசனம் சொன்னேன்? அப்ப உணர்ந்து மனம் திரும்பலனா என்ன வரும்?
வந்து மனம் திரும்பலனா என்ன காரணம்? அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. கொழுப்பு, இதான் ஆவிக்குரிய கொழுப்பு. எங்க இருக்கு இந்த கொழுப்பு? இருதயம். இதான் எடுத்து தகனிக்க சொல்ல. இது உணர்வு அடையாது. சிலர் நாம சொல்லுவோம், இது என்ன சொன்னாலும் சில நம்ம சொல்லியிருக்கோங்க. சார் இங்க உள்ளவங்களாம் அடிக்க சொல்லுவாங்க, இவன் என்ன சொன்னாலும் திருந்தாத. டீச்சர்லாம் சில ஏசுவாங்களா, என்ன சொன்னாலும் திருந்தாத கேசுமா ஏசிருக்காங்களா? ஏசிருக்காங்க. ஏன்னா அவன் இருதயத்துல கொழுப்பு, அந்த கொழுப்பை எடுப்பதற்கு தான் தண்டனை. அதான் மதியம். பிள்ளை நெஞ்சில் என்ன இருக்கும்? இந்த கொழுப்பு ஒட்டி இருக்கும். இதை எடுக்கணுமா? இதுக்குதான் கத்த என்ன கொடுக்கார்? ஆவிக்குரிய கொழுப்பு எங்க இருக்கும்? இருதயத்தில் இருக்கும். அதை எடுக்கணும். எடுத்தாதான் என்ன ஆகும்? இப்போ நீங்க சவதியில கல் எறிகிறதுக்கும் இந்த செவுத்துல கல் எறியறதுக்கும் என்ன உண்டு? சவதியில கல் எறிஞ்சா என்ன ஆகும்? டக்குன்னு உள்ள போகும். செவுத்துல கல்லஞ்சா இப்போ கொலன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க கல் இருந்தா என்ன ஆகும்? செவுத்துல அங்க இருந்து இங்கதான் ஆகும். எத்தனை வசனம் கேட்டாலும் அது என்ன ஆகாது? உள்ள சவதியா இருந்தா கொடுன்னு இருந்தா வசனம் ஒரு வசனம் சொன்னாலும் டானு. இருதயத்தில் உள்ள கொழுப்பு போயிட்டாலே எல்லாம் போயிடும். அதுதான் தேவனை அசட்டை பண்ண வைக்கும். அதை என்ன செய்யும்? கண்டிப்பா அவன் யாரு சொன்னாலும் உணர மாட்டான். கண்டிப்பா உணராது. அந்த இருதயத்துல கொழுப்பு மாறாத வரைக்கும் கத்தரே இறங்கி வந்து சொன்னாலும் உணராது. உணர்வில்லாத இருதயம் இருள் அடைஞ்சு, இருள் அடைஞ்சிட்டு இருளடைந்த பிறகு நம்ம என்ன செய்ய? இந்த சுவிட்சுக்கும் லைட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கிற வரைக்கும் தான் லைட் எரியும். கனெக்ஷன் போயிட்டுனா இருள் தான் வரும். அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. அதான் உணர்வில்லாத இருதயம். கர்த்தர் நமக்கு ஒரு தண்டனையை தந்தா நம்ம நல்லது தான். இப்போ நான் உன்னை ஏசித்தேன், உனக்கு என்ன தெரியும்? இவர் என்ன டீ ஏசிட்டே கிடைக்காது. ஆனால் நான் எதுக்காக ஏசுத்தேன் தெரியுமா? என்னைய ஐயா ரொம்ப ஏசுவாங்க, பொதுவாக சொல்லுவேன். ஆனால் ஏன் ஏசினாங்க? நான் அப்போ என்ன நினைப்பேன்? எப்போ பார்த்தாலும். ஆனால் இப்போ என்ன தெரியுது? அவங்க ஏசினது என்ன நோக்கத்துல ஏசிருக்காங்க என்பது ஒருத்தங்க ஏசினா ஏன் ஏசிட்டாங்கன்னு முதல்ல அறியணும். இவனை ஏசினேன், ஏன் ஏசினேன்? எனக்கு நேரம் இல்லைண்ணா, இவனை பிடிக்காமையா? இல்லை, இவன் நல்லா வரணும். ஏன் ஏசினேன் இவனை? இப்போ டீச்சர் நல்லா படிக்கிற பிள்ளையை ஏசுவாங்களா, படிக்காத பிள்ளையை ஏசுவாங்களா? ஏன் படிக்காத? நல்லா படிக்கிற பிள்ளையை ஏச வேண்டியதானே? அவங்க ஏசுற நோக்கத்தை தான் பார்க்கணும். நம்ம நேராக போய் டீச்சர்கிட்ட போய் நிற்க கூடாது. டீச்சர் என்னைய என் பிள்ளைய, ஆமா அப்ப எதுக்கு ஸ்கூல்ல சேர்த்த? கரெக்ட் தானே? ஸ்கூல்ல எதுக்கு சேர்த்த? நல்லா படிக்கணும். இதுல வந்து படிக்கலன்னா டீச்சரை போய் சொல்லுவான். டீச்சர் சரியா சொல்லி கொடுக்கற போல, என் பிள்ளை படிக்கவே அடிச்சா போய் கேட்டுதான். சொல்லி படிக்கலன்னா ஏன் சொல்லி கொடுக்கணும், அதையும் யார்கிட்ட தான் போய் கேட்கும். அப்போ டீச்சர் என்ன தான் செய்வாங்க? அதான் போடல டீச்சர்லாம் எனக்கு சம்பளம் கிடைக்கா, ரொம்ப நல்லதுன்னு போயிடுறாங்க. நீ படிச்சா படி. நான் பார்த்தேன் மூலவீட்டில் டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னா அங்கே வந்து நிற்காங்க. அந்த பையன் என்னைக்கு முன்னேறுவான்? உடனே டிசி வேணுங்க. எப்போ வேணும்? என்ன வேணும்? பிள்ளையின் நெஞ்சில் மதியினம்
அதை தண்டனையும் பிரம்புதான் அறியாது. இவன் அவன் யாருன்னு கிடையாது. தேவதூதனே, நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவே அவருடைய சிங்காசனத்துக்கு ஏறுவேன் என்று இருதயத்துல தான் சொன்னான். தண்டனை கொடுத்துட்டேன். அவனுக்கே அவ்வளவு தண்டனை. பரலோகம் போகணும்னா கண்டிப்பா கத்தட்ட அடிபடாம போகணும். பாவத்துக்கு கண்டிப்பா என்ன உண்டு? கண்டிப்பா ராஜா தான். உன் பாவம் நீங்க செஞ்சுட்டேன். ஆனா பட்டையும் உன் வீட்டை விட்டு நீங்க, உன் பாவம் நீங்கிட்டு பட்டையும் நீங்க. ஏன்? அதனால பிள்ளை செத்து போச்சு. நல்ல கவனிங்க, நம்ம தப்பு பண்ண யாரும் திரும்ப பிடிப்பாரு? நம்மளும் பிடிக்கவே மாட்டார். ஏன்னா கத்தருக்கு தெரியும் எங்க கைய வச்சா அங்கதான் பிடிப்பார். தாவீதை எங்க பிடிச்சார்? பிள்ளை செத்துட்டு. செத்துச்சா இல்லையா? செத்துச்சு. எவ்வளவோ உபாசம் தான் ஜெபம் வந்தார், ஒரு பலனும் கிடையாது. பாவத்துக்கு கண்டிப்பா என்ன உண்டு? அத பெற்றோர் செய்த பாவம் பிள்ளையே பிடிக்கும். பிள்ளையே தான் பிடிக்கும். பெற்றோர் ரொம்ப கவனமா இருக்கு. இல்லை நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படி எல்லாம் மாற மாட்டேன் அப்படின்னா பிள்ளையை தான் பிடிப்பார். பிள்ளைய பிடிச்சுதான் பெற்றோரை திருத்துவார். புரியுது? பிள்ளையை தான் பிடிப்பார். கண்டிப்பா பாவத்துக்கு என்ன உண்டு? ஆனா மன்னிப்பு உண்டு, மன்னிப்பார். அதுல நான் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா தண்டனம் கண்டிப்பா உண்டு. இதுல 3 பேர் செய்த பாவத்துக்கும் இயேசு தண்டனை. ஆசாரியன் செய்த பாவத்துக்கும், சில பிள்ளைகளுக்கு பின்னாடி சில பெற்றோர் தான் இருப்பாங்க காரணம். ஆனா சொல்ல மாட்டேன். கர்த்தர் தண்டனை கொடுத்தா கொண்டு சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்ம என்னைக்கு கேட்டிருக்கோம்? பாஸ்டர் சொன்னாலே பாஸ்டர் சொல்றதெல்லாம் என்ன செய்ய மாட்டேங்குது? பாவக்கா மாதிரி கசக்க தான் தெரியும். உண்மை. அடுத்தவன் சொன்னா அதான் சரி அடிச்சே கொண்டு விட்டு அமைதியா இருக்க. நீ வர வேண்டிய காசு நிறைய இருக்கு, அடிபட்டு வரும். ஏன்னா எனக்கு எல்லா பிள்ளைகளும் வரலாம் போடும். அதுக்கு அடிபட்டாதான் கண்டிப்பா போகும். அடிபடாம போக கண்டிப்பா அடிபட்டாதாங்க போகும். தாவீதையும் அடிச்சுதான் எங்க கொண்டு போயிருக்க பரலோகத்துக்கு. இளையகுமாரனை அடிச்சுதான் எங்க கொண்டு வந்தார்? திரும்ப தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்தார். இல்ல இளையகுமாரனே நீ போப்பா அப்படி கத்த சொல்லியிருக்கலாமா இல்லையா? சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஆனா தகப்பன் என்ன செஞ்சார்? அனுப்பி விட்டார். என்னைக்கு தகப்பனுக்கும் நமக்கும் ஐக்கியம் போதோ அன்னைக்கு எல்லாம் நஷ்டம். தகப்பனுக்கும் நமக்கும் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். தகப்பனை விட்டு பிஞ்சல இருந்து அவன் மேல என்ன வாடை வந்தது? என்ன ஸ்மெல் வந்தது? மண்ணினார். அவர் எங்க இருந்தார்? மண்ணி கூட. ஜீவியம் அப்படி மாறிச்சு. ஜீவியம் எப்படி மாறிட்டு? பண்டிகளோடு இருக்கக்கூடிய ஜீவியமா மாறிச்சு. அதுக்கு முன்னாடி என்னத்தான் மூக்குத்திய பார்த்தாலும் மூக்குத்தியினுடைய அருமை பண்டிகை என்ன போடாத முத்த போஜனமே இல்லை. அவன் பண்ணின்னு தெரியுது. அதுக்கு முன்னாடி முத்த போட்டு என்ன செய்ய? பசி இல்லாத முன்னாடி என்னது என்னத்த பிரியாணியே கொண்டு வச்சாலும் சாப்பிடுவானா? பசி இல்லாத முன்னாடி பிரியாணியே கொண்டு வச்சா சாப்பிடுவானா? நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா பிரியாணியே. பசி இல்லாத முன்னாடி என்னத்தை கொண்டு வச்சாலும் இப்போ வயிறு கம்முன்னு இருக்குன்னு வைங்க. அப்பதான் ஒருத்தர் பிரியாணி கொண்டு வந்து ஒரு தட்டு நிறைய வைக்கான். நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பா சாப்பிட முடியாது. சாப்பிடவும் இதான் 4ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு.
4ஆம் அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? அந்த 4 பேருடைய பாவத்தை கொண்டு ஆசாரியன், இன்னொன்னு இஸ்ரவேல் சபையார், இன்னொன்னு பிரபு, இன்னொன்னு சாதாரண மனிதன். ஆனா எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. எல்லாத்துக்கும் என்ன உண்டு? நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல சுமந்து நமக்காக மரிச்சார், நமக்காக அடிக்கப்பட்டார். ஆனா நாம என்ன நினைப்போம்? நம்ம செஞ்சுட்டே இருக்கோம், அவர் மன்னிச்சுட்டே இருக்காங்க. அப்படிதான் இப்போ கிறிஸ்தவங்களே இதாகிட்டாங்க. செஞ்சுட்டே இருப்போம், அவர் மன்னிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் மன்னிக்கிறவர். நம்ம அதை தான் பார்க்கணும். மன்னிக்கிறவர், இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர். இயேசு மன்னிப்பார், அந்த எந்த ஒரு மாற்று கருத்தை இல்லை. ஆனால் தண்டனை பட்டயம் நீங்க ராஜாவுக்கே அதான். ராஜாவுக்கு சட்டம்னா கீழே உள்ள ஜனங்களுக்கும் அதான் சத்த ஊழியக்காரன் அப்படியெல்லாம் பார்க்கவே மாட்டேன். எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன உண்டு? எல்லாத்துக்கும் அடி உண்டு. ஏன்னா அவன் என் பிள்ளை எங்க வரணும்? பரலோகம் வரணும்னா கண்டிப்பா அடிபட்டாதான் பரலோகம். சிலையா மாறணும்னா கண்டிப்பா உளிப்பட்டாதான் சிலையா மாறும். அதை இப்படியே வச்சுட்டு இருந்தா அது கல்லாதான் இருக்கும். கண்டிப்பா அடிபடணும். கண்டிப்பா என்ன செய்யணும்? அதுக்காக தான் தகப்பன் சொத்தை பிரிச்சு கொடுத்தார். அவன் அடிபட்டு வரட்டும். வரும்போது எப்படி வந்தான்? வரும்போது எப்படி வந்தான்? போகும்போது கல்லா போனான், வரும்போது சிலையா வரான். அதான் உருவாக்கப்பட்ட பாத்திரம். நம்மள கர்த்தர் உருவாக்கணும்னா சில இடத்துல நம்மளே சில இது வளையலன்னு நம்ம என்ன செய்வோம்? சுத்தியில வச்சு என்ன அடி அடிப்போம். இப்ப நம்மள அடிச்சா மட்டும் கர்த்தாவே என்ன ஏன் எப்ப நீ வளைய மாட்டேங்கிய? வளையலன்னா என்ன செய்வேன்? அடிக்கதான் செய்வேன். வளையாம கர்த்தாவே என்னை ஏன் அடிக்கிறீர் அப்படின்னா வெண்கல வெள்ளம் கண்டிப்பா அடிபட்டாதான் அது வளையும். அடிபடாம வளையவே முடியாது. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய சன்னதை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம் ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காய் உம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுடைய நெஞ்சில் கர்த்தாவே மதியினம் ஒட்டி இருக்கிறதப்பா. அந்த மதியினத்தை எல்லாம் கர்த்தாவே உங்களுடைய தண்டனையும் பிறமினால் அதை அகற்றியப்பா. உமக்கு உகந்த பிள்ளையாய் கர்த்தாவே, உம்முடைய சாயலில் உள்ள பிள்ளையாய் எங்களை நீர் மாற்றணுமே. நீர் அப்படியே மாற்றப் போகிற கிருபைக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.